முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து கரூருக்கு புறப்பட்டிருக்கிறார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூருக்கு புறப்பட்டிருக்கிறார். சென்னையிலிருந்து திருச்சி விமானத்தில் செல்லும் முதலமைச்சர் அங்கிருந்து கரூர் செல்ல இருக்கிறார். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து கரூருக்கு புறப்பட்டிருக்கிறார். கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறுவதற்காக கரூருக்கு புறப்பட்டிருக்கிறார். சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கரூருக்கு புறப்பட்டிருக்கிறார். கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னையிலிருந்து கிளம்பியிருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திற்கு செல்லும் முதலமைச்சர் அங்கிருந்து கரூர் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், எப்போது முதலமைச்சர் கரூர் சென்றடைய இருக்கிறார்? விவரங்களை சொல்லுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த விவகாரம் தொடர்பாக ஒரு உயர்மட்ட ஆலோசனை நடத்தியது பிறகு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு தனது இரங்கலையும் அனுதாபமும் தெரிவித்ததோடு உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதே போன்று சிகிச்சை பெறக்கூடியவர்கள், தீவிர சிகிச்சை துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதனுடைய அந்த அறிக்கையில் முதலமைச்சர்கள் இன்றைய தினமே கரூர் செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அவர் கரூர் புறப்பட்டிருக்கிறார். கரூருக்கு செல்வதற்கு முன்பாக சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து அவர் விமானம் மூலமாக திருச்சி செல்கிறார். திருச்சியிலிருந்து அவர் கரூருக்கு செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல அவர் ஏற்கனவே அந்த பகுதிகளில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக 2 அமைச்சர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாது முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்டத்தினுடைய திமுகவுடைய மாவட்ட செயலாகவும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அனுப்பி வைத்திருந்தார். அதே போன்று தொடர்ச்சியாக சிகிச்சை பெறுவதை உறுதி செய்வதற்காக மாவட்ட ஆட்சியர்களை அனுப்பி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிவிப்புல தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் விமானம் மூலமாக திருச்சி சென்று அங்கிருந்து பின்னர் அவர் கரூருக்கு செல்ல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய இந்த பயணம் என்பது தனி விமானத்தின் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு அங்கு திருச்சி செல்வதாகவும் திருச்சியிலிருந்து அவர் சாலை மார்க்கமாக கரூர் செல்ல இருப்பதாகவும் தற்பொழுதைய தகவல் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் சென்றதற்கு பிறகாக முதலமைச்சர் செல்லக்கூடிய இந்த நோக்கம் என்பது பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் வழங்குவதாகவும் அதே நேரத்தில் சிகிச்சை வழங்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசு இயந்திரத்தை மேலும் வேகமாக செயல்படுத்தி அவர்களுக்கு உரிய சிகிச்சை, அதுவும் தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் மேற்பட்ட சிகிச்சை கொடுப்பதற்கான ஒரு அரசு இயந்திரத்தை வேகமாக செயல்பட வைக்கக்கூடிய செயலாக முதலமைச்சர் அங்கு செல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வு குறித்து முதலமைச்சர் அவர்கள் கண்காணித்து வருவதாகவும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரிடமும் அமைச்சரிடமும் இது குறித்த விவரங்களை கேட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நேரில் சென்று இந்த சம்பவத்திற்கு நடந்திருக்கக்கூடியதை முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருந்ததற்காக நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் வழங்க இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பயண திட்டம் என்பது தற்பொழுது கரூர் செல்வதற்கு அவர் விமானம் மூலம் செல்வது, விமானத்தின் மூலமாக கரூருக்கு செல்ல முடியாது என்பதனால் அவர் திருச்சி விமான நிலையம் சென்று பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் செல்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அறிக்கை வெளியிடும் பொழுது பலி எண்ணிக்கை 36, தற்பொழுது 38ஆக பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த சூழல்ல முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று திருச்சியில் இருக்கக்கூடியவர்களை தொடர்ந்து பார்வையிட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி என்பது முதலமைச்சர் அவர்கள் விமான நிலையம் சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகள். அந்த முதலமைச்சருடைய தனி விமானத்தில் செல்வதற்காக தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். அதுக்கான அந்த காட்சிகள் தான் தற்பொழுது நாம் இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்ல பார்த்து வருகிறோம். வலது பக்கம் இருக்கக்கூடிய காட்சிகள் மருத்துவமனைகள்ல பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து சேர்க்கப்படும் போது எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் விரிவான மருத்துவ வசதிகளை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கும் மற்றும் பொறுப்பு அமைச்சர்களாக அனுப்பி கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல தற்பொழுது நேரடியாக சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நிதியுதவியும் முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சரே நேரில் செல்கிறார் என்ற ஒரு கவனமும் இந்த விவகாரத்தில் பெற்றிருக்கிறது. அதுவும்
மத்திய அரசு இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விளக்கம் கேட்டு அறிக்கை கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று மாநில அரசும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள். இதுபோல் அரசு எந்திரத்தின் மூலமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எதிர்க்கட்சி தலைவர் அவரும் அவருடைய பயணங்களை ஒத்தி வைத்திருக்கிறார். அதே போன்று துணை முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது அவரும் இந்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு தமிழ்நாடு திரும்புவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்ற கட்சியை சார்ந்தவர்களும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதில் அரசியல் கருத்துக்கள் எதுவும் தற்போது வரையிலும் யாரும் தெரிவிக்காத சூழல்ல பாஜகவினுடைய தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு கரூர் வர இருக்கிறார். அவர் இலங்கையில் தற்போது இருக்கிறார். அவர் மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இலங்கையிலிருந்து விமானம் மூலம் மதுரை பின்பு அங்கிருந்து வருவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் இந்த விவகாரம் என்பது ஒரு அரசியல் களத்தை தாண்டி அரசியலை தாண்டிய ஒரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக மாறியிருக்கிறது. ஏனெனில் ஒரு பரப்புரைக்கு வந்து இந்த போல் ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டதை தாண்டி ஒரு கூட்ட நெரிசலில் உயிர்கள் போவது என்பது தொடர்கதையாக இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதுமே ஏற்படக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கிறது. இதில் ஒவ்வொரு முறையும் SOP என சொல்லக்கூடிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை ஒவ்வொரு சம்பவத்துக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்தாலும் கூட அதனை முழுமையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதித்தன்மை மட்டும் இந்த நிகழ்வு மூலமாக உறுதியாகி இருக்கிறது. எத்தனை விதிமுறைகள் எத்தனை வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டாலும் அது முறையாக பின்பற்றினால் மட்டுமே அது ஒரு பெரிய அசம்பாவிதத்தை தடுக்கும் என்பதற்கு ஒரு சான்றாக மேலும் ஒரு சான்றாக இந்த நிகழ்வு மாறியிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வு குறித்தான ஒரு ஆலோசனையை முதலமைச்சர் அவர்கள் முன்னதாக தலைமைச் செயலகத்தில் மேற்கொண்டிருந்தார். தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அந்த ஆலோசனைக்கு பின்னர் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் தற்பொழுது அவர் திருச்சி செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.